எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செங்கோட்டையனுக்கு எதிராக தாவேக்காவில் புதிதாக ஒரு கிளர்ச்சி குழு எழுந்திருக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த 4 மாவட்டத்தில் இவரை பொறுப்பு செயலாளராக போட்டாங்க இல்லையா, அந்த இடங்களில் பெரிய ஒரு அதிருப்தி எழுந்திருக்கு. அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். அதே மாதிரி தாவேக்காவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாஜி அமைச்சர் ஒருத்தர் வரப்போகிறாங்கிற தகவல் கிட்டத்தட்ட உறுதியாகிருக்கு. நமது நக்கீரன் ராங்காலையும் இந்த செய்தி வந்திருக்கு. மிக விரைவில் அந்த இணைப்பு விழா நடக்கும். நாஞ்சில் சம்பத்துக்கு அடுத்து இது ஒரு மிகப்பெரிய வரவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுது. இன்னொன்று, தமிழ்நாடு அயோத்தியா மாறினா என்னங்க பிரச்சனை, என்ன ஆகிட போகுது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாகவே ஓப்பனாக பேசியிருக்காரு. அதை பற்றியும் பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். தாவேக்காவில் இப்போ பெரிய ஒரு கொண்டாட்டமான மனநிலை தான் இருந்துட்டு வருது. ஏன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பெரிய அளவில் யாருமே வரலையே அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜயை ஒரு பெரிய தலைவராக அவங்க ஏற்றுக்கல, கூட்டணிக்கு வரலைங்கிறத தாண்டியும் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுகிறாங்க அப்படின்னா, குறிப்பாக அதிமுகவில் அதிருப்தியிலிருந்து மைத்ரேயன், அப்புறம் அன்வர் ராஜா, அப்புறம் இன்னும் சில நிர்வாகிகள் மருது அழகராஜ் போன்றவர்களாக மாறும் பொழுது கூட அவங்க தனக்கான இன்னொரு ஆப்ஷனாக விஜயை பார்க்கல. அதற்கு மாற்றாக திமுகவுக்கு தான் வந்தாங்கன்னு பேசப்பட்டு வந்த நேரத்தில் அதற்கப்புறம் செங்கோட்டையனுடைய வரவுங்கிறது தாவேக்காவை ஏகத்துக்கு உற்சாகமாக்கி இருக்கு. செங்கோட்டையனுக்கும் சில அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அதன் அடிப்படையில் போன உடனே அவருக்கு ஒரு பொறுப்பும் வழங்கப்பட்டுச்சு. நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்புடன் கூடுதலாக கொங்கு பகுதியான திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோவை இந்த 4 பகுதிகளிலையும் அமைப்பு செயலாளருங்கிற பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு. அதில் செங்கோட்டையன் முன்கை எடுத்துட்டார். அதாவது என்ன அப்படின்னா, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அந்த 4 பகுதிகளிலையும் நான் சொல்கிறது தான் இங்கே எல்லாமே இருக்கணும், இது ஃபுல்லாக ஏன் கண்ட்ரோலில் கொடுத்துருங்க, இங்கே யார் கேண்டிடேட்டாக போடணும், யாரை பதவிக்கு கொண்டுட்டு வரணும், இது எல்லாமே நான் எடுக்கக்கூடிய முடிவாக தான் இருக்கணும். மற்ற தமிழகத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் எது வேணாலும் எடுத்துங்க, நான் அதில் தலையிட மாட்டேன். ஆனால் இந்த விஷயத்தில் என்னை கேட்காம எதுவும் செஞ்சிடக்கூடாது, இந்த எலெக்ஷனுக்கும் நான் தான் கேண்டிடேட் போடுவேன் அப்படின்லாம் இவர் டிமாண்ட் வைத்ததன் அடிப்படையில் தான் அவர் போய் தாவேக்காவில் இணைகிறார். ஆனால் இணையும் பொழுது தாவேக்காவினர் பெரிய உற்சாகத்தில் இருந்தாங்க இல்லையா, இப்போ செங்கோட்டையனுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க. என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் இந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படின்னா, நாங்கள் விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக பயணிச்சுட்டு வரோம், அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன அங்கீகாரம் கிடைக்கும், அவர் அதிமுக காரராக பார்த்து பொறுப்பு போட்டார் அப்படின்னா, விஜய் அண்ணா அப்படிங்கிற அந்த ஒற்றை நபருக்காகவே இயக்கத்திலிருந்து அடுத்து இப்போ நாங்கள் அரசியலுக்கும் வந்திருக்கோம், மாவட்ட செயலாளர் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ணுறதுன்னா உண்மையான விஜயனுடைய தீவிர விசுவாசி ஒருத்தர் தானே நாங்கள் செலக்ட் பண்ணி எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போடுவோம். அந்த பொறுப்பு செங்கோட்டையனுக்கு போயிட்டுனா அவர் எப்படி எங்களை மதிப்பார், அதனால் இதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல மாவட்ட செயலாளர்கள் தாவேக்காவில் இவர் மீதான சின்ன ஒரு அதிருப்தியிலே இருக்காங்க. இதுதான் காரணம்னு சொல்லப்படுது. இத்தனை நாள் இருக்கிற நமக்கு கொடுக்காத முக்கியத்துவம் எல்லாத்தையும் செங்கோட்டையனுக்கு தராங்களே அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணம்னு சொல்லப்படுது. கட்சிக்குள்ள இதை சிலர் தாவேக்கா பொதுச் செயலாளர் புசியானதுகிட்டையும் பேசினதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது. அதே நேரம் இந்த 4 மாவட்ட செயலாளர்கள் இதில் இருக்கக்கூடியவங்களை இந்த செங்கோட்டையனை இப்படி எதிராக பார்க்குறாங்க அப்படின்னா, இன்னொரு பிரச்சனையும் தாவேக்காவுக்கு வந்திருக்கு. அதாவது தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர்கள் பலரும் திமுக அதிமுகவோட தொடர்பில் இருக்காங்க, அதாவது டீல்லாம் போடுறாங்க, இந்த எலெக்ஷனில் இந்த சீட்டில் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கிற தகவல் தாவேக்கா தலைவருக்கு போனதாக சொல்லப்படுது. அதையடுத்து அவர் செங்கோட்டையனையே நியமித்து இது என்னன்னு பாருங்க அப்படின்னு அவருக்கு இன்னும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததாகவும் தகவல்கள் சொல்லப்படுது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் லைம்லைட்டில் இருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையனுக்கு அடுத்து நேற்று நாஞ்சில் சம்பத் இணைந்தார். நாஞ்சில் சம்பத் ஒரு தமிழகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்ட ஒரு முகமாக இருக்கிறார். அவர் இங்கே இணைந்தது அவருக்கு நலமா இல்லை தாவேக்காவுக்கு பயனா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் நடந்தாலும், ஒரு முக்கியமான நபர், திராவிட இயக்கத்தின் மீது பேரார்வம் கொண்ட ஒருத்தர் விஜய்க்கு பின்னாடி தான் அணிவகுத்து போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த ஒரு இணைப்பு சொன்னிச்சுன்னு பலராலும் சொல்லப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் இப்போ நாஞ்சில் சம்பத்துக்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரியில் முன்னாள் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ ஒருத்தரும் விஜய் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். இதுவும் போக மிக முக்கியமாக தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக அதிமுக சார்பில் இருந்த சீத செல்லப்பாண்டியன், அவர் முன்னாள் அமைச்சராகவும் இருந்தவர். அவர்
தாவேக்காவுக்கு வரப்போகிறார், செங்கோட்டையன் போட்ட அடுத்த ஸ்கெட்சே இதுதான் அப்படிங்கிறாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர், இப்போ சமீபத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இருந்த பொழுது இருவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அவரை பொறுப்பிலிருந்து நீக்கினாங்க. அதனுடைய அதிருப்தியில் கட்சியில் தான் இருந்துட்டு வந்தார். ஆனால் கட்சிங்கிறது 2 நபர்களுக்கு போயிடுச்சு. ஒன்று அந்த மாவட்டத்தையே 2ஆக உடச்சிட்டாங்க. தூத்துக்குடி முதல்ல ஒரே மாவட்டமாக தான் இருந்துச்சு அதிமுகவில், அதை 2ஆக உடச்சி ஒன்று கடம்பூர் ராஜுக்கும் இன்னொன்று சண்முகநாதனுக்கும் கொடுத்தாங்க. இதுலேயும் செல்லப்பாண்டியன் புறக்கணிக்கப்பட்டாருங்கிற அதிருப்தி ரொம்ப காலமாக இருந்துச்சு. முன்னாள் அமைச்சராக இருந்த நம்மளை சரியாக எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய அதிருப்தியில் இருந்தவரை சரியான டைம் பார்த்து சரியாக கொக்கி போட்டிருக்காரு செங்கோட்டையன் அப்படிங்கிறாங்க. செங்கோட்டையன் அவரை ட்ரை பண்ணி அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி வந்துடுங்க, வந்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு அதே மாவட்டத்தில் தாவேக்கா சார்பாக மாவட்ட செயலாளர் பொறுப்பு வாங்கி தரப்பட வேண்டியது அது என்னுடைய கடமை, நான் செஞ்சு தரேன். அதே மாதிரி நீங்கள் வெறும் ஆதரவாளர்கள் மட்டும் திரட்டிட்டு வாங்க, உங்களை நான் கோட்டையில் கூட போய் மீண்டும் அமைச்சராக்கி நான் உட்கார வச்சிடுறேன், அதற்கான எல்லா வேலைகளும் நான் செய்வேன், என்னை நம்புங்க அப்படின்னு அவருக்கு ஃபுல்லாக கேரண்டி கொடுத்து அவரை கூப்பிட்டுருக்காரு. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லி தலையசித்திருக்காரா. ஏன்னா எடப்பாடி தன்னை முழுதாக கண்டுக்கல, புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லப்படுது. அதனால செல்லப்பாண்டியன் வருகிறார் அப்படின்னாலும் அது இணைப்பு விழா மிக விரைவில் நடக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட உறுதியான செய்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நக்கீரன் ராங்காலில் அந்த தகவல் வந்திருக்கு. இப்போது செல்லப்பாண்டியன் வந்துட்டா என்ன ஆகிட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி எழும். செல்லப்பாண்டியன் வந்துட்டா அவரை போலவே அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் எளிதாக இது ஒரு ரூட் மேப்பாக பயன்படுத்திடுவாங்க, தாவேக்காவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்கிறது தான் இப்போ எடப்பாடியினுடைய கவலையாக இருக்குது. அதே நேரம் எடப்பாடி போனால் போகட்டும், அவங்களாம் அதிருப்தியாளர்கள் தானே அப்படிங்கிற மனநிலையும் அவருக்கு இருந்தாலும் இந்த 10ஆம் தேதி அவர் தலைமையில் பொதுக்குழு கூட போகுது. அதில் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க போகிறார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகிருக்கு. என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்குறாருன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். அப்புறம் டெல்லிக்கு போயிட்டு வந்த பொழுது என்ன சொன்னார்னா, நானா தனி கட்சியா எப்போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார். அதன் மூலமாக அமித்ஷாவோட அவர் பேசின பொழுது தனி கட்சி திட்டம் வேண்டாங்கன்னு சொன்ன மாதிரி தான் தகவல்கள் வெளியானுச்சு அப்போவே. ஆனாலும் ஓபிஎஸ்க்கு இதுவரைக்கும் இருந்த ஆசிலேஷன் இப்போ இல்லை, அவர் ரொம்ப கிளியராக இருக்கார், தனி கட்சி தொடங்க வேண்டாங்கிற மனநிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கலை அப்படின்னா அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? விஜய் கட்சியை நோக்கி நகரணும், அல்லது மீண்டும் அதிமுகவில் அவர் இணைத்துக் கொள்ளணும், அதுவும் இல்லைன்னா பாஜகவில் அவர் இணையணும். இதில் எதை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படின்னா டிசம்பர் 15 வரைக்கும் பொறுத்துருங்கன்னு அவரே ஆல்ரெடி சொல்லியிருக்கார். ஆனால் இதில் பெரும்பான்மை என்ன சொல்லப்படுதுன்னா, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவரை மீண்டும் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற தகவல் தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நம்ம பேசும்பொழுது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய தகவலாக இருக்குது. ஏன்னா மீண்டும் அந்த ஒரு தவறை அவர் பண்ண மாட்டார், இப்போதான் எல்லாரையும் சரி கட்டி கட்சியை கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காரு. மீண்டும் ஓபிஎஸ் வந்தார்னா நாளைக்கு அவருடைய டெல்லி லாபியை பயன்படுத்தி கட்சியை உடைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுவார். அது தெரிந்தே நிச்சயமாக எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. அப்போது இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை நான் அந்த கூட்டணியில் போய் இணைய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பட்டவர்த்தனமாக இப்போ வெளிப்படையாகவே இந்த விஷயத்தை போட்டு உடச்சிட்டார். இதன் மூலமாக என்டிஏ கூட்டணியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தொடங்கி வச்சதே அமித்ஷா தான், எடப்பாடியை பலவீனப்படுத்துறது இவர் தான் அப்படிங்கிற செய்திகளும் ரெக்கை கட்டி பறக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஓபிஎஸ் எத்தனையோ முறை நான் தவம் கிடக்கிறேன், உங்களை பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதனுடைய பாக்கியம் அப்படின்னு அறிக்கையில் சொல்லியுமே பாஜக தலைவர்கள் முக்கியமாக அமித்ஷா, மோடி போன்றவர்கள் அவரை சந்திக்க நேரமும் ஒதுக்கலை. ஆனால் இப்போது அவர்கள் அழைப்பின் பேரில் ஓபிஎஸ் போயிட்டு வந்தது ஓபிஎஸ்க்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு, தன்னை இன்னும் டெல்லி முக்கியமான ஒரு நபராக தான் பார்க்குதுன்னு அவர் நம்புறதாக சொல்லப்படுது. அப்போது ஓபிஎஸ்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அது எடப்பாடி பழனிசாமியினுடைய பொதுக்குழுக்கு பிறகு தான் அந்த முடிவு நோக்கி ஒரு நகர்வார் அப்படிங்கிறாங்க. அதற்குள்ளே ஓபிஎஸ் இருக்கிற வைத்தியலிங்கமே தாவேக்காக்கு வரப்போகிறாருங்கிற தகவலும் ரெக்கை கட்டி தான் பறக்குது. ஆனால் வைத்தியலிங்கம் ஒன்றும் சொல்லலை, சொல்லல. அதற்கான பேச்சுவார்த்தைகள் பின்னணியில் நடக்கிறதா சொல்லப்படுது. வெல்லமண்டி நடராஜன் போன்ற முன்னாள் அமைச்சர்கள்கிட்டையும் தாவேக்கா சார்பில் இருந்து செங்கோட்டையன் பேசுகிறார் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இதில் தாவேக்காவினுடைய டார்கெட்டு திமுக அதிமுக 2 கட்சியிலிருந்தும் நீங்கள் ஆளை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் செங்கோட்டையன் கொடுத்த அசைன்மெண்ட். ஆனால் செங்கோட்டையன் செய்கிறது முற்றுமுழுதாக எடப்பாடியை பலவீனப்படுத்துறது, அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு நிர்வாகி சேர்ந்தார் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வர்றது தான் செங்கோட்டையனுடைய பெரிய விருப்பமாக இருக்குது. அதைத்தான் நிறைவேற்றுறதுக்கு அவர் போராடிட்டு இருக்காரு. அந்த வகையில் தான் கன்னியாகுமரியில் ஒருத்தர் சேர்ந்தார். இப்போது தூத்துக்குடியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த செல்லப்பாண்டியன் மிக விரைவில் சேரப்போகிறார் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அதை ஒட்டி எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கிறவங்க, அதிமுகவின் தற்போதைய அரசியலை விரும்பாதவங்க பலரும் தாவேக்காவுக்கு படையெடுத்து வருவாங்க. இதன் மூலமாக தாவேக்கா பலம் பெறும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது.
இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவினுடைய அரசியல் என்னவாக இருக்கும்? தாவேக்கா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துரிதமாக செயல்படுறாங்க. அங்கே வந்து எப்படியாச்சும் ஒரு ரோட் ஷோ பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணியும் 5-6 முறைகளுக்கு மேலே சிஎம் ரங்கசாமி அவர்களை பார்த்துமே எந்த முடிவு நோக்கியும் அவங்க நகர்த்தப்படலை. வேணும்னா கூட்டம் போட்டுங்க பேசிங்க அப்படிங்கிறது தான் பாண்டிச்சேரி அரசனுடைய பதிலாக இருக்குது. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, பாண்டிச்சேரியில் எங்கே நமக்கு இடைஞ்சலாக விஜய் வந்துடுவாரோ அப்படின்னு பாஜக அவரை புறந்தள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக அவரை இயக்குறப்ப அங்கே எப்படி புறந்தள்ளுங்கிற கேள்வி இயல்பாக வரத்தானே செய்யும். அதே கேள்வியை நாம் முன்வைத்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் நீங்கள் அவ்வளோ பெருசாலாம் ஒன்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாண்டிச்சேரியில் இருக்கிறதே மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதி தான். அந்த 30 சட்டமன்ற தொகுதியில் பாஜக 15 நிற்கணும்னு ஆசைப்படுது. அதே மாதிரி என்ஆர் காங்கிரஸ் சார்பாக அவங்களும் 15 நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதில் விஜய் வேற வந்தாருன்னா அவருக்கு சில சீட்டு கொடுக்கணும். அதிமுகவே அதனால தாங்க கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி இருக்குது, அதே கூட்டணி பாண்டிச்சேரியில் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். இந்த முறை பாண்டிச்சேரியில் எப்படியாச்சும் ஆட்சியை பிடிச்சிடணுங்கிறதான் பாஜகனுடைய கனவாக இருக்குது. என்ஆர் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகட்டேன்னு தப்பிச்சு விஜய் கூட கூட்டணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதற்கான கேட்டை ஓப்பன் பண்ணவே கூடாதுங்கிறதுல பாஜக உறுதியாக இருக்குது. அதன் அடிப்படையில் பாஜக கொடுத்த ப்ரெஷர்னால தான் விஜய்க்கு அங்கே முக்கியத்துவம் தரப்படலை. என்ஆர் ரங்கசாமி எவ்வளவோ விஜயோட க்ளோஸாக இருந்துமே அவருக்கு இந்த ஒரு ரோட் ஷோக்கான அனுமதி மறுக்கப்பட்டதன் பின்னணியில் இதுதான் இருக்குது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியும் அவருடைய முக்கியமான ஒரு கண்ணாக தான் இருக்குது. அங்கேயும் நம்ம அதிக அளவில் எம்எல்ஏக்கள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு என்ஆர் ரங்கசாமி மூலமாக பாஜக சொல்ல வச்சிருச்சு அப்படிங்கிற தகவல் இப்போது கிடைச்சிருக்கு. இல்லை, இன்னொரு பக்கம் அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பதட்டமாகவே இருக்குது, பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் பாஜகவினர் வந்து எங்களை மிரட்டுறாங்க, சில மீடியாக்கள் எல்லாம் பேட்டி கொடுக்காதீங்கன்னு அச்சுறுத்துறாங்கன்னு வெளிப்படையாக நம்மகிட்டயே பேசியிருக்காங்க. அந்த வீடியோ நக்கீரன்லையும் இப்போ வரும், நீங்கள் பார்க்கலாம். சார்ந்த இப்போ தீபம் ஏற்றுற பிரச்சனையில் வந்து தொடர்ச்சியாக பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு, ஒரு பதட்டமாக இருக்குது. நீங்கள் வியாபாரி சங்க தலைவர், இந்த வியாபாரிகளுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துதா? இங்கே எப்படி இருக்குது? இங்கே இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இங்கே உள்ள மக்கள் யாரும் எதுவும் நினைக்கல, எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. வெளியிலேருந்து வர்றதுனால தான் அந்த பிரச்சனை இருக்குது. இங்கே உள்ளவங்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கடை அடைப்பு சொல்லி வந்து சொன்னாங்க. அது யார் வந்து சொன்னால் என்ன நடக்கும்? பொதுவாக வந்து கிராமத்துலேருந்து வந்து சொல்கிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லைங்க, இதுக்கெல்லாம் அனுமதி கொடுங்க, கோயில் நிர்வாகம் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் கடை அடைப்புக்கு நடத்துவோம். கடை அடைக்கலை. இந்த நேற்று இப்போ வந்து அந்த தீபம் இந்த இதில் ஒரு தீபம் அங்கே ஏற்றுறேன்னு சொல்லி பிரச்சனைனா மக்கள் யதார்த்தமாக இந்த தீபத்தில் சாமி கும்பிட்டு இது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே தான் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே உள்ளது நாங்கள் பார்த்தது இல்லை இது நாள் வரைக்கும், அங்கே ஏற்றுனது இல்லை. இப்போ இவங்க ஏற்ற சொல்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. எதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அது தெரியல. அது வந்து நாங்கள் வந்து இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் இப்போ எனக்கு இப்போ 60 வயசாகுது, நாங்கள் பார்த்து இந்த இதில் ஏற்றுறது தான் பார்த்துருக்கோம். அங்கே ஏற்றுறதை நம்ம பார்த்துருக்கோம். எய்த்த கடை இஸ்லாமியர் கடை தான். என் கடையில் இருந்து 2 கடை தள்ளு, 3 கடை வரிசையாக இருக்குது. அதெல்லாம் எல்லாம் ஒன்று மணி தான் இருக்கீங்க தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வருஷம் ஃபுல்லும் பிரச்சனை. ஜனவரியில் இந்த ஆடு மாடு இதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. யாரும் இப்போ வந்து இஸ்லாமியர் அதுவங்கன்னு பிரிஞ்சுனாங்கல்ல. எய்த்த கடை போட்டிருக்க இடம் இந்திய இடம், அவர் இஸ்லாமியருக்கு வாடகை கொடுத்துருக்காங்க. இதே இதிலிருந்து 4 கடை தள்ளினதும் வரிசையாக 3-4 பேர் இஸ்லாமியர் இருக்காங்க, அங்கிட்டு இருக்காங்க, இந்த கடைசியில் இருக்காங்க. அதெல்லாம் எல்லாம் ஒன்று மணி தான் இருக்கீங்க. எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த தீப இதில் பிரச்சனை ஆகிடுதுங்களே, இங்கே இருக்க மக்கள் வந்து எப்படி இருக்காங்க? ஒற்றுமையாக இருக்காங்க. இல்லை, இங்கே இருக்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் தாயாப்பிள்ளையாக தான் இருக்கீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவங்க அப்பா பெற்றவர் மணித்தவர் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அந்த தீப தூணில் போய் தேசிய கொடி ஏற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு மேலூர் சிறையில் இருந்தவர். அவ்வளோ இந்த படிக்கட்டை கட்டி கொடுத்தது இவங்க சின்ன தாத்தா. அந்த தர்காக்கெல்லாம் போயிருக்கீங்களா? தர்காக்கள் நாங்கள் சின்ன பிள்ளை, அதாவது நாங்கள் வந்து மாதம் சிவா ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு திருப்பரங்குன்றத்தில் எல்லா ஜனங்களும் சேர்ந்து சிவா ட்ரஸ்ட் இருந்து அம்மாசிக்கு காசி விஸ்வநாதர் கோவிலில் போய் நாங்கள் சாமியை வழிபாடு பண்ணிட்டு அங்கே அன்னதானம் கொடுப்போம். மக்கள் வந்து 2 கோயிலுக்கும் போவாங்களா? தர்காவுக்கும் போவாங்க, தர்காவுக்கு போயிருக்காங்க. தர்காவுக்கு இருந்தவங்க அம்மா பத்தெல்லாம் போய் அந்த தர்காவில் இப்போ இருந்து நைட்டு தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில் வந்திருக்காங்க. இங்கே உள்ள திருப்பன்ற பொதுமக்கள் வந்து எல்லாரும் இஸ்லாமியர் கிறிஸ்தவங்க
ஒன்னும் வித்தியாசம் இல்லாம ஆமா மச்சான் பழகி வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் விசேஷங்களுக்கும் போறாங்க வராங்க. இது தேவையில்லாத பிரச்சனை. ஒரு தூண் இருந்துச்சு. ஒரு தூண் அவர் சொல்றது மலையுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடியது தர்காவுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றாரு. அது உண்மைதான். அந்த தர்காவுக்கு பின்னாடி இருக்க தூண் தான் மலையுடைய உச்சியை குறிக்கிறது. அந்த இதுக்கு கீழே தான் என்கிட்ட போட்டோ ப்ரூஃப் கையிலே வச்சிருப்போம். அதுல ஒரு முத்திரை இருக்கு. அந்த கல்லு கீழே கீழே முத்திரை இருக்கு. ஒரு ரவுண்டாவோ அது ஒரு புள்ளியும். அதுக்கு அந்த சர்வே முத்திரைக்கு பேர் மைய புள்ளி நில அளவை முத்திரை. அதுக்கு பேரு திருப்பூர் சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14 மலையிலையுமே இதே மாதிரி இருக்கு. அந்த கல் இருக்குன்னு சொல்றாங்க. முத்திரை தரையில தான் இருக்கும். அந்த கல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய முத்திரை டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த கல் வச்சிருக்காங்க. மக்கள் ஒரே விஷயம் என்ன, திருப்பூரத்தில் இருக்க மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த மறியலுக்கு யாருமே போகணும். இந்த நேரத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கரனுடைய நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து துறைமுகத்தில் மரியாதை பண்ணார். அப்போது செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இது மாதிரி இன்னொரு அயோத்தியா மாறுமே அப்படிங்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்கன்னு செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறப்ப அவர் சொன்னார், ஆமாம் மாறினா என்ன தப்பு இருக்குது, அயோத்தியா மாறினா என்ன தப்பு, அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது அப்படின்னு ரொம்ப டெக்னிக்கலான ஒரு கேள்வியை கேட்டார். ஆனால் அதற்கு பின்னணியில் என்னென்ன காரணங்கள் இருக்குது, அந்த பின்னணியில் அந்த வழக்கு எப்படி தொடரப்பட்டுச்சு, அது எப்படி இந்த கோவில் இடிக்கப்பட்டுச்சு, நீதிமன்றங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எப்படியெல்லாம் மீறப்பட்டுச்சு, அந்த தீர்ப்பெழுதிய நீதிபதிகள் பின்னாட்களில் என்னென்ன பதவிகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சேர்த்தே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது. அயோத்தி இங்கிலாந்துலேயும் ஐரோப்பாவிலும் இல்லையே. அயோத்தியில் இந்தியா தானே இருக்குது. எல்லாம் அயோத்தி மாதிரி வரதில் தப்பதில்லை. நம்மெல்லாம் பார்த்துக்கோங்க. ராமருடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆக அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி, எப்படியானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு திமுகவின் எம்பி கனிமொழி கொடுத்த பதில் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், நீங்கள் அயோத்தி தானே சொன்னீங்க, நிச்சயமாக தமிழ்நாடு அப்படி தான் இருக்கும், அயோத்தி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபைசாபாத் தொகுதியில் இருக்கிற அயோத்தியில் பாஜக கூட்டணி மண்ணை கவனிச்சு இல்லையா, அதைத்தான் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு பாஜக கூட்டணிக்கு பரிசாக கொடுத்துட்ருக்கு. இந்த முறையும் அப்படி தான் நடக்கும், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவருடைய மொழியிலேயே அவருடைய ஸ்டைலிலேயே பதிலடி கொடுத்துருக்காங்க. இது பேசுபொருளாக மாறி இருக்கு. திருப்பரங்குன்ற விவகாரம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி இல்லாமல் நடக்குங்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இதில் பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவம் தான் மிகவும் அதிர்ச்சிக்குரிய வினோதமான ஒரு சம்பவமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நாய் சாலையில் இறந்துருக்கு. அதற்கு ஒரு தம்பதி மீது வழக்கு போட்டு தீவிரமாக போலீஸார் விசாரிச்சுட்டு வராங்க. ஆனால் அந்த நாயை அந்த தம்பதி நேரடியாக எந்த கொலையும் செய்யலை. அப்போ எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4.5 வருஷம் பின்னாடி போகணும். நம்ம 4.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பதி ஒரு நாயை தத்தெடுக்கிறாங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாய் ஒரு தெருவில் இருந்திருக்க நாய், அந்த நாய் தெருவில் அடிபட்டு கிடந்திருக்கு. அதை விலங்கு நல ஆர்வலர் ஸ்வர்ணிகாங்கிறவங்க பெங்களூர்லேருந்து தத்தெடுத்து உரிய சிகிச்சை கொடுத்து வளர்த்து அப்புறம் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜிலலாம் போட்டு, இந்த நாயை யாராச்சும் தத்தெடுக்க விரும்புகிறீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற அடிப்படையில் செய்திகள்லாம் போட்டிருந்தார். அதை பார்த்த ஒரு தம்பதி, புதுமண தம்பதின்னு சொல்லப்படுது, அனுபவ் கிருதி அப்படிங்கிற அந்த தம்பதி இவங்கள்ட்ட நாயை தத்தெடுத்துக்கிறாங்க. அப்போது ஸ்வர்ணிகா சொல்கிறாங்க, அந்த நாய்க்கு நான் போங்கோன்னு பேர் வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயை அழைச்சிட்டு போய் கொஞ்ச நாள் வளர்க்குறாங்க. ஆனால் இதற்கிடையில் அந்த தம்பதிக்கு குழந்தை பிறந்துடுது. அதனால் அந்த நாய் மீதான ஈர்ப்புங்கிறது அவங்களுக்கு குறைஞ்சி போய்ட்டுன்னு சொல்லப்படுது. அதை எடுத்து அந்த நாயை கொண்டு போய் அந்த தம்பதி ரோட்டில் விட்டுருக்காங்க. அந்த நாய் மீண்டும் சாலை விபத்தில் சிக்குது. ஆனால் இந்த முறை அவங்கள காப்பாற்ற ஸ்வர்ணிகா வரல, அந்த நாய் இறந்து போயிடுது. இதையடுத்து தான் ஸ்வர்ணிகா அவங்க மீது காவல்துறையில் வழக்கு போட்டிருக்காங்க. காவல்துறையும் இதை தீவிரமாக விசாரிக்குது அப்படிங்கிறது இங்கே பெரிய அளவில் ஒரு பெரிய செய்தியாக பெங்களூரில் பார்க்கப்படுது. அப்படியெல்லாம் கேஸ் போட்டால் எவ்வளோ நாயை பார்க்குறது, எத்தனை நாயை கொண்டவங்களை பற்றி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு வாத பிரதிவாதமாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.